இந்த காந்த தத்துவம்ன்றது என்னன்னா, கண்ணுக்கு தெரியாத கருத்துக்கு எட்டாத கடவுள் நிலைக்கும் கண்ணுக்கு தெரிகின்ற பிரபஞ்சம் நம்ம உலக நிலைக்கும் ஒரு கோர்வையை உண்டு பண்ணக்கூடிய சக்தி எதுவோ அதுதான் காந்த சக்தி. between invisible Shakti or power, which is primordial state of universe and universe, seen universe, இதுக்கு மத்தியில ஒரு லிங்க். இப்ப காந்த தத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டா கடவுளையும் தெரிஞ்சுக்கிட்டான், உலகத்தையும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு கவியும் இருக்குது. எந்த ஒன்று அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் விளக்குமோ அதுவே காந்தமாம். இறைவன் முதலாக, அதாவது பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள அண்டங்கள் எல்லாம் தோன்றி உயிர்கள் தோன்றி உயிர்கள் உயர்ந்த உயிரான மனிதன் வரையில வந்த பரிணாமம் அத்தனையும் ஒரே விளக்கத்துல எடுத்து காட்டக்கூடியது எதுவோ அதுதான் காந்த சக்தி. எந்த ஒன்று அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுவே காந்தமாம். முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு ஓமையின்றி முட்டி மோதி நின்றனர். இதுவரையில முக்காலத்துல வாழ்ந்த பெரியார்கள் தத்துவ ஞானிகள் எல்லாம் கூட இந்த காந்த சக்தியை தெரிஞ்சுதான் இருந்தாங்க. ஆனா மக்களுக்கு விளக்கம் கொடுக்க முடியவில்லை. ஓமை கூற ஒரு பொருள் இல்லை. அதனால முட்டி மோதி நின்றனர். மனதிலையும் ஒரு இறுக்கம், எடுத்து சொல்ல முடியலையேன்னுட்டு. இந்த நாள் விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்றதால் அதை இயங்கிடும் மின்சாரம் மூலம் எல்லாருக்கும் உணர்த்தலாம். இந்த நாள் விஞ்ஞானம் ரொம்ப வளர்ச்சி பெற்றிருப்பதனால மின்சாரத்தின் மூலமாகவே காந்த சக்தியை விலக்கிவிட முடியும். அந்தமாம் விஞ்ஞானத்தோடு அணு விஞ்ஞானம் இரண்டையும் அறிந்து உய்ய பாலம் போன்ற ஆக்க ஞானம் காந்தமே. அப்படி எந்த ஒரே ஒரு பொருளை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிய முடியுமோ அதுதான் காந்தம். அத்தகைய ஒரு பெரும் பொருளை பற்றி, மதிப்புடைய பொருளை பற்றி எளிய தமிழ்ல, எளிய முறையில, பேசும் மொழியில உங்களுக்கு நான் எவ்வாறு அறிந்தனோ அதே போல சொல்ல போறேன். அத புரிந்து கொண்டா விஞ்ஞானத்துக்கெல்லாம் வழிகாட்டியாக உதவியாக இருக்கும். அதே போல மெஞ்ஞானத்தெல்லாம் விளக்கக்கூடியதாகவும் இருக்கும் அந்த அறிவு. அந்த காலத்துல இதை விளக்க முடியல, இந்த காலத்துல விளக்க முடியுதுன்னு சொல்றேனே, அது என்னன்னா, இப்போ இன்னைக்கு விஞ்ஞானத்தின் மூலமாக ஒரு டிவி ஷோ எடுக்கிறாங்க ஒரு இடத்துல. உதாரணமா லண்டன்ல ஒரு டிவி ஷோ எடுக்கிறாங்க. அங்க ஆளு, பேச்சு, அவங்க கலரு, அந்த இடம் எல்லாம் படமா எடுக்கிறாங்களோ இல்லையோ. அந்த படம், அந்த கலர், அதெல்லாம் அந்த மைக்ரோஃபோன் வரைக்கும் தான். அது உள்ள வந்து டேப்ல விழற போது என்ன, ஒன்லி பிரஷர் சுருங்கி போகுது. அதன் பிறகு அந்த டேப்ல பதிந்த பதிவு பிரஷர், அந்த பிரஷரை மேக்னட்டிக் ஃபோர்ஸ் மூலமாக ஃப்ரீக்வன்சி வச்சு அங்க கொடுக்கறாங்க. சேட்டலைட்டுக்கு போகுது.
சேட்டலைட்ல இருந்து மறுபடியும் அதே ஃப்ரீக்வன்சிய ஊக்குவிக்கிறாங்க. பூமியில அதாவது எந்த இடத்துல அந்த ஸ்டேஷன் இருக்குதோ அங்க வருது. இங்க இருக்கக்கூடிய ஸ்டேஷன்ல இருந்து அதை விரிச்சு விடுறாங்க. 1000 பெட்டிகள் பூமிக்குள்ள இருக்க யார் வீட்டுல இருந்தாலும் சரி, ஓடு போட்டு இருந்தாலும் அல்லது மெத்தையாக இருந்தாலும், அங்க எந்த மாதிரி கலர், எந்த மாதிரி ஆளு, எந்த மாதிரி பேச்சு இருந்ததா இங்க கேக்குது. இதுதான் காந்தத்தினுடைய விந்ததான். காந்த சக்திக்கு என்ன 2 குணம் உண்டு. ஒன்று அட்ராக்ஷன், இன்னொன்று ரிப்பல்ஷன். 2 சேர்ந்தாதான் அதுக்கு பேர் மேக்னட்டிசம்னு பேரு. மேக்னட்டிசம் இழுத்தும் கொள்ளும் விரிச்சும் விடும். நம்ம உடல்ல நடக்கிறது பயோ மேக்னட்டிசம்னு சொல்றோம். வெளியில நடக்கிறதெல்லாம் வான்காந்தம்னு சொல்றோம். நம்ம உடல்ல எப்படி சுருங்கி விரியுதுன்னு பாருங்க. நாம ஒரு ஆளை பார்த்தோம், கண்ணில் அந்த நிழல் விழுது. அந்த ஆளுக்கும் அவன் 6 அடி இருக்கிறான். இங்க கண்ணில் பார்த்தீங்கன்னா சின்ன கொசு அளவில் தான் இருக்கும். அதுவே இன்னும் உள்ள போற போது, பிரெயின் செல்லுக்கு போற போது ஒன்லி டாட் பிரஷர்ல தான் போய் அலையா இருக்கும். அது கருமையத்துல வாங்கி இருப்பு கட்டிடும். கம்ப்யூட்டர் சிப் மாதிரி நம்ம உடல்ல கருமையான்றது ஒண்ணு இருக்கு. எல்லாத்திலையும் சுருக்கி வச்சுக்கும். மறுபடியும் அதே மென்டல் ஃப்ரீக்வன்சி வந்த போது யாரை பார்த்தோம், நம்ம உடனே அந்த அட்யூன்மெண்ட் வந்த உடனே அப்படியே மேக்னிஃபை ஆகுது. பிரெயின் செல் மூலமா அந்த இம்பிரிண்ட், அந்த ஆள் அப்படியே தெரியுறான்னு இல்லையோ. நீங்க யாரை பார்த்தீங்களோ, என்றைக்கு பார்த்தீங்களோ, அதே போல இப்ப எண்ணத்துல ஆளை பார்க்கணும். இதுதான் பயோ மேக்னட்டிசம். மேக்னட்டிசத்துக்கே அந்த சுருக்கி விரிக்கிற குணம் உண்டு. அதான் அதனுடைய இயல்பு. இப்போ இன்னொரு உதாரணம் கொடுக்குறேன். ஒரு மாமரம், அந்த மாமரம் முழுவதிலும் சுருங்கி மாங்கொட்டையில அடங்கி போகுது, விதையில. இல்லைன்னு சொல்ல முடியுமா? சரி, அந்த விதைய போட்டா முதல்ல தண்டு வருது, அதுக்கப்புறம் அப்படியே இலை வருது, பூ வருது, காய் வருது. அந்த 3 வருஷம் போனா பழம் வருது. அதுல என்ன சுவை இருந்தோ அதே போல சுவை, அதுல என்ன கெமிக்கல் ஆக்ஷன் இருந்தோ அதே போல. அந்த மாமரம் முழுவதிலும் எப்படி சுருங்கி அந்த விதையிலன்னா 2 பக்கம் பருப்பு இருக்குது, அதுல இல்ல. அந்த 2 பக்கம் இருக்கக்கூடிய பருப்பு அந்த முளைய பாதுகாக்கிறதுக்காக இருக்குது. அவ்வளவுதான், அது கெட்டு போகாது. முளைக்குள்ளாக தான் இருக்குது இவ்வளவு சுருக்கம். இத எத்தனையோ தடவை பார்க்கிறோம், நாம் சிந்திக்கல. அத்தகைய முறையில சுருங்கி மறுபடியும் விரியுது. அதுதான் பயோ மேக்னட்டிசம். எந்த மாதிரி இலை இருந்தது தாய் மரத்துல, எந்த மாதிரி மனம் இருந்தது, எந்த மாதிரி சுவை இருந்தது, என்ன கெமிக்கல் ஆக்ஷன் இருந்தது, அதுல அப்படியே இங்க பார்க்கணும். மேக்னட்டிசம்ன்றதை உணர்ந்து கொண்டா இந்த அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் இந்த 2 சக்தியும் என்னன்றது தெரிஞ்சு போடும். எல்லா இயக்கமும் அதனால நடக்கிறத தெரிஞ்சு கொள்ளலாம். அதனால்தான் எந்த ஒன்று அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுவே காந்தமாம். இப்போ வித்துல மரம் இருக்குது, அது தெரியல. அது போல இந்த பேரியக்க மண்டலம் முழுமையும் ஒரு இடத்துல சுருங்கி இருந்தது. அது என்ன இடம் தெரியுமா? அது பேர் தான் சுத்த வெளி, இறைவெளின்னு சொல்றோம். அதை விஞ்ஞானம் இறைவெளி ஒரு சக்தி உள்ளது என்றது ஒத்துக்கொள்ளல. அது ஒண்ணுமில்ல, வேக்கும் தான் விஞ்ஞானிகள் சொல்றாங்க. ஆனா
நான் கண்ட புதுமை என்னன்னா, அதை விட சக்தியுடையது வேற எந்த பொருளும் இல்லை. உங்களுக்கு ஒரு பதட்டமா இருக்கும், இது என்ன, இது வினோதமா இருக்கு. சரி, ஒரு உதாரணம் எடுத்துக்கோ. இந்த பிரபஞ்சத்துல பார்க்கிறோமே, எத்தனை கோடி அண்டங்களை பார்க்கிறோம். அவ்வளவு விட்டுடுங்க, பூமி சூரியனை வச்சுக்கோ. பூமியினுடைய வெயிட் என்ன? எத்தனையோ கோடி டன் இருக்கும். அந்த பூமியினுடைய வெயிட்டை விட சூரியனுடைய வெயிட் கணக்கெடுத்திருக்காங்க விஞ்ஞானிகள். 19 லட்சம் பங்கு பெருசு பூமியை விட சூரிய கனத்துல. 19 லட்சம் பங்கு பெருசு. சரி, இந்த ரெண்டை எடுத்துக்கணும். இந்த ரெண்டையும் தூக்குறதுக்கு எவ்வளவு சக்தி வேணும்? கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இந்த இரண்டுமே இந்த சுத்த வெளியில லேசா மிதந்துகிட்டு ஓடிட்டே இருக்குது, விளையாடிட்டே இருக்குது ரெண்டும். அதை விட இந்த சுத்த வெளி சக்தி இல்லைன்னா இதை தாங்குமா? இங்கதான் மகான்கள் எல்லாம் அதுதான் தெய்வம், இறை நிலை, பிரம்மம், கடவுள் என்றெல்லாம் போற்றி புகழ்ந்தாங்க. அந்த சக்தியானது, அதுக்கு என்ன சக்தி இருக்குதுன்னா, அழுத்தி எல்லாவற்றையும் சுருக்கி அழுத்தி பிடிக்கிற அளவுக்கு செல்ஃப் கம்ப்ரசிவ் போர்ஸ், சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். எந்த இடத்துல ஆனாலும் சரி, நான் எங்க இருக்கேன், என்ன சூழ்ந்து அழுத்தி கொண்டுதான் இருக்குது. ஒரு அணுவா இருந்தாலும் அதையும் சூழ்ந்து அழுத்தி கொண்டுதான் இருக்குது. அத்தகைய சூழ்ந்த அழுத்தம் ஆற்றல்னால அதற்குள்ளாகவே துணிவு ஒரு இடத்துல அப்படியே நெருங்கி வர்ற போது சுழல ஆரம்பிக்குது. ஸ்மால் போர்ஷன், அதாவது எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரியான அழுத்தம் தான், அது எங்க போகும்? சுழலும். காற்றடிக்குது, இந்த பக்கம் காத்தடிச்சு ஓடிடுது, அந்த பக்கம் காத்தடிச்சா ஓடிடுது. 4 பக்கமும் காத்து வருதுன்னு வச்சுங்க, என்ன ஆகுது? எல்லா காற்றும் சேர்ந்து சுழல் காற்ற மாறும். எல்லா பக்கங்களுக்கும் காத்தடிக்கிற போது சுழல் காற்றாகுது. அதே போல இந்த எல்லையற்ற பரவழியில அது அழுத்தத்தினால அதுல ஒரு சுழல் உண்டாகுது. இன்னும் அதனுடைய அழுத்தத்தினால எவ்வளவுக்கு எவ்வளவு சின்னதாக்கணுமோ ஆக்கிட்டு அந்த சுழன்று கொண்டே இருக்கிறது பாருங்க, அதுதான் விண் என்று சொல்றது. எனர்ஜி பார்ட்டிகள்னு ஆங்கிலத்துல சொல்றோம். இந்த பிரபஞ்சத்தில் நாம பார்க்கிற பொருள் எல்லாம் அந்த எனர்ஜி பார்ட்டிகளுடைய அசோசியேஷன் தான், கூட்டுறவு தான். எந்த பொருளை எடுத்தாலும் சரி, பிரிச்சுக்கிட்டே போங்க, கடைசியில பிரிக்க முடியாதது வந்தா அதான் எனர்ஜி பார்ட்டிகள். ஆங்கிலத்துல விஞ்ஞானிகள் சொல்லக்கூடியது அதுதான் எனர்ஜி பார்ட்டிகள். தமிழ்ல இத விண் என்று சொல்வார்கள், நுண்ணணு அல்லது. அப்போ அத அந்த காலத்துல கண்டுபிடிச்சவங்க என்ன சொன்னாங்க? இறைவெளி சிவம், விண் என்பது சக்தி. சிவம்னா பூரணமாக இருக்கிறது சிவம், ஒரு எல்லை கட்டி இருப்பது சக்தி. அந்த மாதிரி சிவத்தில இருந்து சக்தி தோன்றியது சொன்னாங்களா. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க? சக்திக்குள்ளாக சிவம் அடங்கி இருக்கிறதுன்னு சொல்லிட்டான். நான் சொல்றேன், இப்போ அந்த சுழண்டு கொண்டே வருதே அந்த சுழல் அலை, விண், அது எது? இறைவெளியினுடைய பகுதி தானே அது. எந்த சுத்த வெளின்னு சொல்றோமோ அதனுடைய பகுதி தானே அது. சரி, வேகமாக சுத்துது, அங்க என்ன நடக்கிறதுன்னு பாருங்க.
ஒரு சக்கரம் வேகமா சுத்தினா அந்த பெரிஃபெரி இருக்குதே சுற்று வட்டம், அதுல இருக்கிற வேகம் நடு மையத்தில் இருக்குமா? இருக்காது. வர வர குறைஞ்சிக்கிட்டே வரும். There is a point in the center where there is no motion at all. ஒரு பாயிண்ட் வரும், அந்த இடத்துல சுழலே இல்லாத இருக்கு. எந்த இடத்துல எந்த பொருள் சுழன்று கொண்டு இருந்தாலும் அது பெரிஃபெரியினுடைய வேகத்துக்கும் மைய புள்ளிக்கும் பார்த்தீங்கன்னா வேகம் குறைஞ்சி வேகமே இல்லாத ஒரு இடம் வரும். அதே போல இந்த விண் என்ற நுண்துகளை எடுத்துக்கொள்ளுங்க, எனர்ஜி பார்ட்டிகளை வேகமாக சுழலுது, அதுக்கு பெரிஃபெரி இருக்குது, அதாவது சுற்றுவட்டம் வேகமா சுழலுது. அதே வேகம் நடுமையத்தில் இருக்காது, வர 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 குறைஞ்சிக்கிட்டே போய் there is a point where there is no motion. ஆனா எது சுழலுது? இறைவெளி தானே, சுத்த வெளிதானே சுழலுது. அப்படி சுத்த வெளி சுழல்ற போது அது சுழலாத இடம் மையத்துல எதுவா இருக்கும்? இங்கதான் எல்லாருக்கும் உண்மை விளங்கும். சுழலாத இடம் சுத்த வெளி அப்படியேதான் இருக்கும். அப்ப இங்க சுழலும் அலை, அது அலையாகவும், சுழலாத இடம் நிலையாகவும். இப்ப அலையும் நிலையும் ரெண்டு சேர்ந்து வந்த இடம்னா, அப்போ நிலையான இடம்னா சிவம்னு சொன்னா, இப்போ சுத்திட்டு இருக்கிறது சக்தின்னு சொன்னா சக்திக்குள்ள சிவம் அடங்கி போச்சு. எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, சக்தியிலே சிவம் அடக்கும். இந்த ரெண்டும் சேர்ந்த போது என்ன ஆகுது பாருங்க. இந்த சூழ்ந்த இறைவெளியானது இதை அழுத்திக்கிட்டே தானே இருக்குது இன்னமும். அப்போ இது வேகமாக சுழல சுழல ஒவ்வொரு அணுவுக்கும் ஒவ்வொரு நுண்துகளுக்கும் சுத்தி இருக்கிறது என்ன, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இறைவெளி தானே, ஸ்டாட்டிக், அது அசையாத பொருள், அழுத்திக்கிட்டு இருக்குதே தவிர அது அசையல. அப்போ இது வேகமாக சுழலுது ஒண்ணு, நிலையாக நிக்கிறது ஒண்ணு. நிலையாக நிக்கிறது சுத்தி இருக்குது, வேகமாக சுழறது மத்தியில் இருக்கு. இந்த இரண்டுக்கு இடையில ஒரு உரசல், ஃபிரிக்ஷன். அந்த ஃபிரிக்ஷன்ல இருந்து பல கோடிக்கணக்கான அலைகள் வந்துட்டே இருக்கும், நுண்ணிய அலைகள். அதுதான் காந்த சக்தி. சிவம் சக்தி ரெண்டு சேர்ந்து அதனுடைய உரசல்னால ஏற்பட்ட விளைவு காந்த சக்தி. இத உங்களுக்கு உதாரணப்படுத்தி சொல்றோம்னா, கத்தி சாண பிடிக்கிறதுக்கு வர்றான் தெருவில், நீங்க கத்திய கொடுக்குறீங்க, அந்த கல்லை ஓட்டுறான், சுழலுது, கத்தி அப்படியே தான் பிடிக்கிறான். எத்தனை ஆயிரம் பொறிகள் வருது பாருங்க. அதுல அந்த கத்தியில இருந்து நிலையான பொருள் தான், அதுல இருந்து எத்தனை ஆயிரம் பொறிகள் வருது. அதே போல நிலையான இறைநிலையில இருந்து இங்க சுழற்சியாக இருக்கக்கூடிய விண் என்ற அலை, அதனுடைய மோதுதல் உரசல்னால ஏற்படக்கூடிய அலைகள் தான் காந்தம். இந்த காந்தம், அதாவது அலை எங்க போகும்? அந்த நிலையான பொருளையே தான் போகுது. போய் அதுலயே கரையுது. கரைஞ்சி போற போது அழுத்தமா, ஒளியா, ஒலியா, சுவையா, மனமாக மாற்றம் பெறது காந்த சக்தி தான். இப்போ இந்த சுழண்டு கொண்டே இருக்கிறது தான் விண், அதாவது எனர்ஜி பார்ட்டிகள் சொன்னா, அதை சுத்தி அழுத்திக்கிட்டு இருக்கிறது இறைவெளி. இப்ப என்ன நடக்குது பாருங்க. ரெண்டு பக்கமும் சூழ்ந்து அழுத்துது இறைவெளி, சுழண்டுகிட்டு இருக்குது. மத்தியில சுழலாத இடம் இருக்குது,
சுழலாத இடம் இறைவெளி, சுத்தி அழுத்துறது இறைவெளி. இங்கே இந்த பக்கம் இப்ப இத பஞ்சபூதங்கள்னு சொல்றோம். விண்வெளி, காற்று, அழுத்த காற்று, நீர், நிலம், வேற வேற இல்லை. எல்லாம் இந்த விண் துகளுடைய கூட்டுதான். அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகிள் இஸ் மாஸ். அந்த ஃபார்முலா வச்சுங்க. எந்த பொருளை நீங்க பார்த்தீங்கன்னாலும் அணுக்களுடைய கூட்டு. எப்ப கூட்டு சேருது? அதனுடைய சுழற்சி வேகம் குறைய 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 நெருங்கி இயங்குது. ரெண்டு அணுக்கள் ஒன்னா சேர்றதே இல்லை. ஏன்னா எல்லா அணுக்களும் தனக்குரிய வேகம் இருப்பதனால ரெண்டு ஒன்னா சேர முடியாது, நெருங்கி இயங்கும். அப்படி நெருங்கி இயங்குறதுல விண்வெளி, காற்று, அழுத்த காற்று, நீர், நிலம் என்பது 5ஆ பிரிஞ்சுது. அதுதான் பஞ்சபூதங்கள்னு சொல்லுவோம். பூதம்னா ஏதோ கண்ணு மூக்கு வச்சுக்கிட்டு பயப்படுத்துற பூதம்னு இல்லை. பௌதீக பிரிவை பௌதம்னு சொன்னாங்க, அதுதான் பூதம்னு சொல்றது, வேற ஒண்ணும் இல்லை. பௌதீக அதாவது பிசிக்கல் செக்ஷன். பௌதம் என்றது சான்ஸ்கிரிட்ல, அதுலயே பூதம்னு ஆகிட்டாங்க. இப்ப அந்த 5 பூதங்கள்ல இந்த அலை உற்பத்தி ஆகுது பாருங்க. ஒவ்வொரு பரமாணுல இருந்து அது வேகமாக இறைவெளியோட உரசுற போது அந்த அலைகள் விண்வெளியில மையத்துல வர்ற போது அது கரைகிற போது அதுக்கு என்ன அழுத்தம் உண்டாகுது. காற்றுல அது கரைகிற போது சத்தமாக மாறி கரையுது. ஆக்சிஜன் என்ற இடத்துல அழுத்த காற்றுல வர்ற போது ஒளியாக மாறி கரையுது. நீர்ல கரைகிற போது சுவையாக மாறுது, டேஸ்டாக மாறுது. நிலத்துல கரைகிற போது சுவையாக மாறுது, மனமாக மாறுது. அதாவது அழுத்தம், ஒளி, ஒலி, சுவை, மனம், மனம் ஜீவன்கள்ல வர்ற போது இந்த 5மாக மாறி மனமாகவும் மாறிக்கொண்டே இருப்பது அந்த காந்த சக்தி தான். காந்த சக்தி தான் நம்ம உடல்ல எல்லா வேலையும் நடத்தி கொண்டே இருக்கிற போது மனமாகவும் இயங்கி கொண்டிருக்க. இப்ப மனதி நம்ம உடலையும் எடுத்துக்கொள்ளுங்க. உடலெல்லாம் என்ன அணுக்களுடைய சேர்க்கை தானே. அதான் முதல் விண்ணுன்னு சொல்றோம். அதாவது பிரைமரி பார்ட்டிகள். அந்த பிரைமரி பார்ட்டிகளால நம்ம உடல்ல இது ஒரு உருவம் உண்டாகி போச்சு. ஆனா அதற்கு கூட அந்த நிழல் விண்ணுன்னு சொல்றோம் பாருங்க, காந்த அலை, அதனுடைய தன்மையினால அழுத்தம், ஒளி, ஒலி, சுவை, மனம், மனம் இவைகள் எல்லாம் இயங்குது பாருங்க. அதன் குணமாக இருக்கு. அப்ப காந்த சக்தி, காந்த விண் கூடுற போது, நிழல் விண் கூடுற போது ஒரு குணம்தான் உண்டாகும். பிரைமரி விண் கூடுற போது உருவம் உண்டாகும். அப்ப உருவங்கள் எல்லாம் பிரைமரி விண், முதல் விண். அந்த உருவத்துக்கு உள்ளாக ஏற்படக்கூடிய சுவை, மனம், மனம் இவை எல்லாமே அது நிழல் விண் என்று சொல்லக்கூடிய 2வது தான். இப்போ அங்க எழுதியிருக்காங்க பாருங்க, இறைவெளி அதான் முதல் முதல் ஒரே தத்துவம். அதுல இருந்து பிறந்தது விண். அந்த விண்ணினுடைய சுழற்சியிலிருந்து இன்னொரு விண் பிறந்தது, அது நிழல் விண். அந்த நிழல் விண் என்றது இறைவெளியோட கலந்து கரையிற காலத்துல காந்தம். 4 சப்ஜெக்ட் போட்டிருக்காங்க பாருங்க. இதுதான் பிரபஞ்சத்தில் இருக்கிறது. முக்கியமாக 4 பிரின்சிபிள்ஸ், பேசிக் பிரின்சிபிள்ஸ். இதுல இருந்து அந்த காந்தம் பஞ்சபூதங்கள்ல ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றாக கரையுது பாருங்க. கரைந்து உருவாடுது. அதாவது அழுத்தமா, ஒளியா, ஒலியா, சுவையா, மனமா, மனமா. இதை தவிர என்ன உலகத்துல பாருங்க பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் மனதுக்கு கொண்டு வாங்க. எத்தனையோ கோடி நட்சத்திரங்களை பார்க்கிறோம், அண்டங்களை பார்க்கிறோம். அதெல்லாம் அணுக்களுடைய கூட்டு என்பது எல்லாருக்கும் நல்லா தெரியும்.
அந்த அணுக்களுக்கு மத்தியில இந்த நிழல்வெண்கள் உள்ள எப்பொழுது உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கிறதுனால அது கரையிற போது அழுத்தம், ஒளி, ஒலி, சுவை, மனம் ஜீவன்கள்ல மனமாக இருக்கிறது. இதுதான் பிரபஞ்சத்தினுடைய வான்காந்தம். இப்போ இதுல 2 கேள்வி. சுத்த வெளி ஒன்றுமே இல்லை, அதை ஒரு சக்தி உள்ளதாக எப்படி சொல்ல முடியும்? ஆனா அததான் ஆல்மைட்டி என்று இப்ப நான் சொன்னேன். எல்லா வலுவும் உடையது, எல்லாவற்றையும் தாங்கி கொண்டிருக்கிறது, பிரபஞ்சத்தையே தாங்கி கொண்டிருக்கிறது. அதனால அதுவே எல்லையற்ற ஆற்றல் உடையது. இன்னொன்று, சின்ன துண்டு துணை விண்ணுன்னு சொல்றமே, அது சுழன்று கொண்டே இருக்கிறது என்பதை இன்னும் சயின்டிஸ்ட்ல சிலர் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, சிலர் புரிஞ்சுக்கவே இல்லை. இன்னும் ஆராயிறாங்க, ஆப்பிள். ஏன்னா அவ்வளவு நுண்ணிய நிலையில இருக்கிறதுனால அதை கண்டுபிடிக்க முடியல. இப்போ அவங்க பெரிய ஆராய்ச்சியெல்லாம் கோடி 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 கணக்கெல்லாம் கணக்கான பணம் செலவு பண்ணியிருக்காங்க. அந்த நுண்ணிய எனர்ஜி பார்ட்டிகளை விஞ்ஞானிகள் நேரடியாக தனித்து கண்டுபிடிக்கவே முடியாது. நான் உங்களோட சொல்றது மாத்திரம் இல்லாத இந்த காந்த தத்துவத்தை கொலாரடோல ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, போல்டர் யூனிவர்சிட்டின்னு இருக்குது. கொலாரடோவுக்கு பக்கத்துல ஒரு 30 மைல் 4 நாள் இந்த காந்த தத்துவத்தை பற்றி எங்க என்ன பேசணும்னு சொன்னாங்க. 4 நாள் அவர்களுக்கு இந்த தத்துவத்தை உணர்த்துறேன். ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸ், எல்லாம் ரிசர்ச் ஸ்காலர்ஸ். அவங்க கேட்ட கேள்வி, நீங்க சொல்றீங்களே அந்த நுண்ணிய பரமாணு எனர்ஜி பார்ட்டிகள் பார்க்கவே முடியாது, பெருக்காடியினால கூட பார்க்க முடியாதுன்னு சொல்றீங்க. அது ஒரு அளவுல நாங்க ஒத்துக்கிறோம். இது வரைக்கும் யாராலையும் யூகமாக அந்த மாதிரி இருக்குன்னுட்டு கண்டுபிடிக்கணுமே தவிர அதை இது வரைக்கும் பார்க்க முடியல. அதை ஐசோலேட் பண்ணி பார்க்கணும்னுட்டு எத்தனையோ கோடி செலவு பண்ணியாச்சு, இன்னும் முடியல, என்றைக்குமே முடியாதுன்னு சொன்னேன். என்ன இப்படி சொல்றீங்களே? இப்ப உலகத்துல பெருக்காடி என்றது, அதாவது ரொம்ப சின்ன பொருளை 1000 பங்கு பெருக்கலாம், 10,000 பங்கு பெருக்கலாம், 1 கோடி பங்கு பெருக்கலான்ற அளவுக்கெல்லாம் இன்னைக்கு கண்ணாடிகள் வந்தாச்சு, பெருக்காடி. அப்படி இருக்கிற போது ஏன் விண் என்ற நுண்துகளை அதாவது பார்க்க முடியாது? எவ்வளோ அருமையான கேள்விதான் அது. நான் சொன்னேன் பார்க்க முடியாதுன்றதுக்கு 2 காரணம். அது அவ்வளவு நுண்ணிய பொருள் ஒண்ணு, 2வது அதனுடைய சுழற்சி வேகம் இருக்குது பாருங்க, அந்த சுழற்சி வேகத்தினால அதனுடைய இருப்பை கண்டுபிடிக்க முடியாது. 3வது, நீங்க பெருக்காடியின் மூலமாக பெருசாக்கி பார்க்கலாம்னு நினைக்கிறீங்களே, அதுல உங்க கருத்து என்னன்னா அந்த விண்துகள் என்பது ஒரு மெட்டீரியலாக நீங்க நினைக்கிறீங்க. அது இல்லை, ஒரு வேவ் தான், அது அலை தான். அது சுழற்சி வேகத்தினால ரிஃப்ளெக்ஷன் இருப்பதனால தடுக்குது அது ஒளிய. அதனால அதுக்கு ஒரு பருப்பொருள் என்ற அளவுல வருதே தவிர, நீங்க பெருக்காடியில பெருக்கி பார்க்க அந்த நுண்மையான பொருள் விரியுதுன்னு வச்சுங்க, விரிய 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 என்ன ஆயிடும்? சுத்த வெளியாவே ஆயிடும். ஏன்னா அதுதானே சுழந்துகிட்டு இருக்குது. நுண்ணிய அளவுல சுழந்துட்டு இருக்கிற போது அது ரிஃப்ளெக்ட் பண்ணுது, அது இல்லாத விரிகிற போது it will become one with the space that will disappear in your vision. சொன்ன அவ்வளவு பேரும் ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டதுக்கு என்ன அடையாளம் பண்ணாங்க தெரியுங்களா? அவங்க சொன்னா சாதாரண இல்லை. 3 நாள் நான்
லெக்சர் கொடுத்துட்ட பிறகு என்ன கேள்வி கேட்டது போக அவர்கள் வந்து கூடி பேசுறது, அந்த ஸ்காலர்ஸ் எல்லாம். 4வது நாள் கூடி பேசிட்டு இருக்காங்க. நான் வந்துட்டேன், எனக்கு வேலை முடிச்சுட்டு நான் வந்துட்டேன். அப்புறம் எல்லாரும் கூடி பேசி, இதுவரையில நமக்கு அந்த உண்மை தெரியாத, இப்போ சுவாமிஜி வந்து இந்த காந்த தத்துவத்துல இந்த உண்மையை சொல்லி கொடுத்தாரு. இது சயின்ஸுக்கு வேண்டிய அடிப்படையான உண்மை. இதுக்கு பிரைஸ், சயின்ஸ் பிரைஸ், நார்வேஜியன் யூனிவர்சிட்டியோட நாம் தொடர்பு கொண்டு சயின்ஸ் பிரைஸ் வாங்கி கொடுக்கணும் என்பது அவங்க ஒரு தீர்மானம் போட்டாங்க. தீர்மானம் போட்டு உடனே இதை எடுத்தாங்க, போன் எடுத்தாங்க, நார்வேஜியன் யூனிவர்சிட்டிக்கு பேசினாங்க. அது என்னென்ன அதுக்கு வேண்டியதெல்லாம் கேட்டாங்க. அதை வச்சு அப்படியே நாமினேஷன் பண்ணிட்டாங்க என்னுடைய பேரை. மறுநாள் எனக்கு தெரியுது இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் சொன்னாங்க. எப்படி நீங்க இந்த பரமாணுவை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னனோ அதே போல நார்வேஜியன் யூனிவர்சிட்டியில எனக்கு நீங்க பிரைஸ் வாங்க முடியாதுன்னு. என்னங்க அப்படி சொல்றீங்களா? அதுதானே வச்சிருக்காங்க. நார்வேஜியன் யூனிவர்சிட்டியில அதாவது டெக்னாலஜிக்கு வேண்டிய அளவுக்கு நீங்க வந்து சயின்ஸை கொண்டு போய் கொடுத்தா அந்த டெக்னாலஜியில வந்து பணம் ஏராளமா வரும் பாருங்க, அதுக்குத்தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இதுல 2வது பீஸ் பிரைஸ் வச்சிருக்கான். உலகத்துக்கு அறிவை உற்பத்தி பண்றதுக்காக அந்த மாதிரிக்கு ஒண்ணு பீஸ் பிரைஸ்ன்னு ஒரு வருஷம் ஒண்ணு ஒரு 20 பிரைஸ் வந்து சயின்ஸுக்கும் பீஸ் பிரைஸ்ன்னு ஒண்ணு வச்சிருக்கான். பீஸ் பிரைஸ் யாருக்கு கொடுப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க எனக்கு வரும் நீங்க நினைக்கிறீங்க, இது பொது அறிவுன்றதுக்காக வராது. அதுல இருக்கக்கூடிய குழு கூடி பேசும்போது இந்த ஆளுக்கு பீஸ் பிரைஸ் கொடுத்தால் கிளின்டன் என்ன சொல்வாரு, போப் என்ன சொல்வாருன்னு 2 பக்கம் பார்ப்பானுங்க. இந்த 2க்கும் மனம் ஒத்தத்தான் அவங்களுக்கு தான் கொடுப்பாங்களே தவிர வேற ஒருத்தருக்கு வராது. இப்ப ஒத்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி 3 வருஷமா தொடர்ந்து இன்னமும் நாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க அவ்வளவு தூரம் லேசாக கொடுத்துட மாட்டாங்க. அது பீஸ் பிரைஸ் இந்த தடவை ஒரு ஆப்பிரிக்கா தலைவர் ஒருத்தர் இருக்காரு, எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் பேர், மண்டேலா கொடுத்தாங்க. இன்னொருத்தர் கிளார்க்கு ஒருத்தர் கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன். அதெல்லாம் அரசியல்ல தான் பீஸ்ன்னுட்டு தெரியுமே தவிர, பீஸ்ன்னா பிஎஸ்சின்னுட்டு நாம சொல்றோமே அது இல்ல. ஆனா உண்மை என்ன, பீஸ் பீஸ் ஆகணும், அவங்களுக்கு தான் வருது. பீசஸ் தான் அவங்க வேண்டியது, அரசியல் போகும். நண்பர்களே, இந்த இடத்துல இந்த உலகமே சிக்கி கொண்டு இருக்கக்கூடியது விஞ்ஞானம் கூட அந்த ஸ்பேஸ் வந்து நத்திங்னஸ் சொல்றதுனால உண்மையான அடிப்படை பொருளை பிரமாடிய ஸ்டேட் ஆஃப் யூனிவர்ஸை விட்டுட்டாங்க. அதனால மற்ற எந்த பொருள்லையும் அது இடிபடுது, சரியான முறையை கண்டுபிடிக்க முடியல. அது கண்டுபிடிச்சால் அதுல 6 தன்மைகள் உண்டு. ஸ்பேஸ்ன்ற இடத்துல, அதாவது இறைவெளியில 3 ஸ்டாட்டிக், 3 டைனமிக். இந்த ஸ்டாட்டிக் என்னன்னா பூரணம், விரைவு, அறிவு. பூரணம்னா அது எந்த இடத்துலையும் எப்படியும் ஆகலாம், எல்லாமாக ஆகலாம், அந்தந்த இடத்துக்கு தகுந்தவாறு அந்த மாதிரி எல்லாமே அமைந்திருக்கக்கூடிய பொட்டன்ஷியல். அதனால பூரணம். 2வது ஃபோர்ஸ், எந்த இடத்துலையும் ஒரு நகரனா அப்படி அசைனா அது வேகம் தானே. அந்த மாதிரி எல்லா வேகத்துக்கும் அடிப்படையான வேகம் அதுதான் இருக்கு. அப்பா இந்த வெயிட்ன்றீங்களா என்ன, அது கூட வேகம் தான். கீழே விழுது, பூமியினுடைய ஆக்கர்ஷண சக்திக்கு ஒட்டி கீழே போகுது, அங்க தடுத்து பார்க்கிற போது எவ்வளவு ஃபோர்ஸ் அதுக்கு வேணுமோ அதை தான் அது வெயிட்னு சொல்றோம். அது மாதிரி வெயிட்டும் அல்ல தள்ளுதல், ஓடுதல் எல்லாமே ஃபோர்ஸ் தான்.
அப்போ ஃபோர்ஸ் ஆஃப் ஆல் ஃபோர்ஸஸ் அதுதான் இறைவெளியில அடக்கமாக இருக்கிறது, இன்னரண்ட். இரண்டாவது, எல்லா விதமான இயக்கத்தையும் ஒழுங்குபடுத்திக் கொள்ளக்கூடிய தன்மை அதிலேயே அடங்கி இருக்குது. தட் இஸ் கான்சியஸ்னஸ். ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன். ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் ஒண்ணு, ஃபோர்ஸ் ஒண்ணு, பிளனம், அதாவது எல்லாம் அடங்கிய ஒன்று. அப்போ எல்லாம் அடங்கியது வேகம், விவேகம். சான்ஸ்கிரிட்ல அது வேகம் விவேகம் சொல்லுவாங்க, ஃபோர்ஸ் அண்ட் கான்சியஸ்னஸ் சொல்றோம் ஆங்கிலத்துல. இந்த மூன்று இருப்பு நிலையாக உள்ள இறைவெளியிலேயே இருக்கு. இப்ப இறைவெளியை நீங்க என்ன நினைக்கிறீங்க எதுங்க சொல்லு பார்க்கலாம். அதாவது கணிக்கவே முடியாது. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், மற்றதெல்லாம் பின்னால உற்பத்தி ஆனது. உருவங்கள், ஒளி, ஒலி, சுவை, மனம், மனம், மனிதன் எல்லாம். இது எல்லாம் கழிச்சிட்டா என்ன இருக்கும் கணக்கு போடுங்க. இப்போ உருவத்தை கழித்து விட்டால் அரூபம் மீதி, ஒலி கழித்தால் அங்கே மௌனமாகும், ஒளி என்ற வெளிச்சத்தை கழித்து விட்டால் இருள் என்றோ மீதியாகும். அப்படி கணக்கு போட்டா இருளாக இன்னைக்கு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறதாக விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அதுக்கு டார்க் மேட்டர். டார்க் மேட்டர் என்றதுதான் சுத்த வெளி, அதுதான் இறைநிலை, அதுதான் இறைவன். இறைவனை டார்க் மேட்டர் எப்படி சொல்றது? இவங்களெல்லாம் இன்னைக்கு அவஸ்தைப்படுறாங்க. இந்த தமிழ்நா அதாவது இந்திய நாட்டில் பழைய காலத்தில் இருந்த ஒரு தத்துவ ஞானிகள் எல்லாம் அன்னைக்கே இந்த டார்க் மேட்டர் தான் அதுன்னு உணர்ந்தாங்க. அதனால கடவுளுக்கு என்ன பேர் வச்சான்? சான்ஸ்கிரிட்ல கிருஷ்ணன்னு பேர் வச்சான். கிருஷ்ணம்னா கருப்பு, தமிழ்ல கருப்பன்னு பேர் வச்சான். கருப்பன்னு பேர் வச்சிருக்காங்க பாத்தீங்களா? இப்ப இன்னைக்கு கடவுளுக்கு கருப்பன் என்ற பேரும் ஒண்ணு உண்டு. ஏன்னா அதனுடைய அடிப்படையான நிலை கருப்பு என்பதை விளக்கிறதுக்கு தான். அப்போ அத்தகைய முறையில அதை உணர்ந்து கொண்டோன்னு வச்சுங்க. இப்ப சுத்த வெளி இல்லாத இடம் எங்கேயாயிலும் இருக்குமா எண்ணி பாருங்க. மாம்பழம் அறுத்தீங்க, அதுக்குள்ள கூட அந்த அணுக்களை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கணும். சுழலாத அணுக்கள் எங்கேயுமே இல்லை. சுழல் அது சுத்த வெளியாயிடும். அப்ப அதுல சுழற்சி இருக்குது. அதுக்கு மத்தியில என்ன இருக்கும்? அப்போ சுத்த வெளி இருக்கும். அந்த சுத்த வெளியுடைய வேகம் என்ன? சூழ்ந்து அழுத்தி கொண்டிருக்கும். எந்த பொருளையும் சூழ்ந்து அழுத்தி கொண்டிருக்கும். அதனால உள்ள இப்ப நாம சாப்பிடுற பொருள் ஆனாலும் சரி, நம்மை ஆனாலும் சரி, அணுவானாலும் சரி, மாலிகுல் ஆனாலும் சரி, எல்லாவற்றையும் சூழ்ந்து அழுத்தி கொண்டிருக்கிறதுனால எல்லா பொருளையும் இயக்க வைக்கிறது அது வேகம். அதனால ஒவ்வொரு அணுவும் இயங்குற வேகத்துக்கு தகுந்தவாறு இன்னொரு அணுவை தள்ளி நிறுத்தக்கூடிய சக்தி இருக்கிறது, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். எவ்வளவுக்கு எவ்வளவு அது சுழற்சி நிக்கிறதோ அந்த அளவு சேருது. ஏன்? சூழ்ந்து இருக்கக்கூடிய சுத்த வழி அழுத்தி கொண்டிருப்பதனால ரெண்டு அணுவும் அதனுடைய தள்ளு சக்திக்கு மேலாக விலகி நிற்கவே முடியாது. உதாரணம், சூரிய பூமி 9 கோடி மைல் ரெண்டுக்கும் இடையில. இது எப்படி வந்ததுன்னுட்டு நம்ம அந்த போல்டர் யூனிவர்சிட்டியிலேயே விளக்கினேன். ஒவ்வொரு அணுவுக்கும் தற்சுழற்சி இருக்குது. அதுல இருந்து ஒரு அலை வெளியாயிட்டே இருக்குது. சம் டோட்டல் ஆஃப் த வேவ்ஸ் ஆஃப் த மாஸ் ப்ரொடியூஸ் எ வேவ். அந்த மொத்தம் சேர்ந்து ஒரு அலை இருக்குது. அப்ப பூமியை சுத்தி ஒரு அலை இருக்கிறது, வெளியிட்டுட்டே இருக்குது. அந்த அலை வட்டம் இருக்குது பாருங்க, ஃபீல்டு. அதுல நிலவு இருக்குது. இந்த அலை வட்டத்துல இது சுழற்சி. பூமி ஒரு நாளைக்கு ஒரு வரம் சுத்துதே இல்லையா? அப்ப அலையும் சுத்துமே இல்லையா? அந்த அலை சுத்து வேகத்தை தான் நிலவு சுத்திட்டே வருது அலையிலேயே.
நிலவுக்கு சுத்து வேகம் இல்லை. அதே போல சூரியன் தன்னைத்தானே சுத்துது. அதுல இருக்கக்கூடிய விண்ணுடைய எண்ணிக்கை எவ்வளவோ அதுக்கு தகுந்தவால அலை வீசுது. அந்த அலை சூரியனை சுத்தி ஒரு மேக்னட்டிக் ஃபீல்டே உருவாகி போச்சுப்போம். அந்த ஃபீல்டுல எத்தனை கோடி பிளானட் என்னென்ன இருந்தாலும் அவ்வளவும் அந்த அலையே தூக்கிட்டு போகுது. தன்னைத்தானே சுத்துறதெல்லாம் அதுல சேர்ந்த அணுக்களுடைய இயக்கம். அல்லது இன்னொரு பொருளை சுத்த வைக்கிறது இருக்குத, அது அதாவது ஆர்பிட்டரி மோஷன் என்றும் செல்ஃப் மோஷன் என்றும் ரெண்டு எடுக்கலாம். பூமி சூரியனை சுத்தி வர்றது ஆர்பிட்டரி மோஷன். அது தன்னைத்தானே சுத்துறது செல்ஃப் ரொட்டேஷன். அப்போ நீங்க கவனிச்சு பாருங்க, சூரியன்ல இருந்து 30 கோடி மைல்ல புதன் இருக்குது, 60 கோடி மைல்ல சுக்கிரன் இருக்குது, 90 கோடி மைல்ல பூமி இருக்குது, 140 கோடி மைல்ல செவ்வாய் இருக்குது, 148 கோடி மைல்ல குரு இருக்குது, 88 கோடி மைலுக்கு தூரத்துல சனி இருக்கிறது, 200, 350, 720 அந்த மாதிரி யுரேனியஸ் அது இதெல்லாம் அதுக்கு மேலாக இருக்கு. அத்தனை கோடி மைல். சூரியன் சுத்தும் வேகத்துல வரக்கூடிய அலை இருக்குதே, இவ்வளவு தூரத்துக்கும் அது பிளேட் மாதிரி அது மேக்னட்டிக் வேவ். இந்த அலை சுழலும் போது 720 கோடி மைலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய பிளாட்டோ அதுவும் சுத்திக்கிட்டே வருது. கரெக்டா இத்தனை கோடி இத்தனை வருஷம் ஒரு சுத்துன்னு சொன்னா கரெக்டா அங்க வந்து நின்றுடும். அப்போ பூமிக்கும் சூரியனுக்கும் 9 கோடி மைல்னா அது எப்படி எப்போ பார்த்தாலும் அந்த 9 கோடி பாதுகாக்குது. இந்த சூரியன்ல இருந்த மொத்த அலை எவ்வளவு, பூமியில இருக்கக்கூடிய மொத்த அலை எவ்வளவு, இந்த ரெண்டும் கூட்டினா அந்த அலையினுடைய வேகம் எவ்வளவு, அதுதான் அதனுடைய டிஸ்டன்ஸ். அப்போ அந்த சக்தி அந்த மேக்னட் எதுவோ அதுவாக நம்ம உடல்ல இருக்கிறது நடக்குது. எந்த பொருளையும் இந்த மேக்னட்டிசம் உடலுக்குள்ளாக இருக்கிற போது ஜீவகாந்த சக்தியாகவும் வெளியில் இருக்கிற போது வான்காந்தமாகவும் இருக்கிறதுனால எல்லா பொருளும் அவருடைய தன்மையில ஒழுங்காக இயங்கி கொண்டிருக்கின்றன. இந்த அடிப்படையை தெரிஞ்சு கொண்டா போதும். அப்படி இயங்கி கொண்டிருக்கிறதுக்கு 10 தத்துவம் தான் நாம புரிஞ்சுக்கணும். 1 இறைவெளி ஸ்பேஸ், பியூர் ஸ்பேஸ். 2வது எனர்ஜி பார்ட்டிகிள் விண். 3வது நிழல் விண், அதுல இருந்து தோன்றிய நிழல் அலை. அதுக்கப்புறம் காந்தம், அது வெட்ட வெளியோட சேர்ற போது காந்தமாக மாறுகிறது. அப்ப காந்தத்தினுடைய தன்மாற்றம் அழுத்தம், ஒளி, ஒலி, சுவை, மனம், மனம். 6 நிகழ்ச்சிகள், 6 விளைவுகள். இந்த 4 தத்துவங்கள், இதுதான் காந்த தத்துவம். வெளியில நடக்கிறதெல்லாம் அதுக்கு வான்காந்தம்னு சொல்றோம். உள்ள நடக்கிற போது ஜீவகாந்தம்னு சொல்றோம். உள்ள என்ன, உடல் எல்லாம் அணுக்களுடைய கூட்டு தானே. சரி, அதுக்குள்ள உயிர் என்ற பிரைமரி பார்ட்டிகள் ஓடிக்கிட்டு இருக்குது. அதுதான் ஹாஸ்டல் பாடி. பிரைமரி பார்ட்டிகள் ஒன்னொன்னு சுழன்றுகிட்டே இருக்கிறதுனால அங்க இருந்து அலை உண்டு பண்ணுது பாருங்க, அதான் நிழல் விண் காந்தம். அப்ப காந்த சக்தி சுழன்றுட்டு இருக்குது. அதற்கு மையம் வச்சுக்கிற போது அதுக்கு ஒரு சென்டிமீட்டர் போர்ஸ், அதுதான் கருமையம். அதே இடத்துல சூக்கும சரீரமாக இருக்கக்கூடிய விண்ணும் அங்கேயே மையம் வச்சுக்கிச்சு. மனிதனுக்கு மேச்சூரிட்டி வந்த பிறகு சர்ப்ளஸ் ஆகிற போது வித்து
அந்த இடத்துலதான் வந்து சேரும். அப்ப வித்து, உயிர் சக்தி, காந்த சக்தி மூணு சேர்ந்து உடல் மையத்துல இயங்குற இடம் தான் கருமையம். அங்கேதான் சார்ஜ் ஆகுது பயோ மேக்னட்டிசம். அது உடல் முழுவதும் பரவி இயங்கி கொண்டிருக்கிறது. மூலாதாரத்துல சார்ஜ் ஆகிறது மூளை வரைக்கும் வந்து எல்லா மெரிடியன் நரம்புகள் வழியாக உடலுக்கு போகணும். அங்கிருந்து இங்க வர்ற போது தாறுமாறா போகாத இருக்கணுன்றதுக்காக இறைவழி, அதாவது கான்சியஸ்னஸ். அது இந்த எலக்ட்ரிசிட்டியில டிரான்ஸ்பார்மர் வச்சிருக்காங்க பாருங்க, தேக்கி அட்ஜஸ்ட் பண்ணி ரெகுலேட் பண்ணி அனுப்புறதுக்கு. அதே போல நம்ம உடல்ல டிரான்ஸ்பார்மர்ஸ், செக்ஸ் கிளாண்ட், மூலாதார, சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்ஞை, பிரம்மரந்தம், இதெல்லாம் டிரான்ஸ்பார்மேஷன் தான், டிரான்ஸ்பார்மர் தான். அடக்கி மீண்டும் ஒழுங்குபடுத்தி. அதனால உடல் முழுவதும் ஜீவகாந்த சக்தி எங்கேயும் பரவிட்டே இருக்குது. அந்த பரவி கொண்டிருக்கிற போது நம்ம உடலுக்கும் ஜீவகாந்த சக்தி ஓட்டத்துக்கும் ஒரு உரசல் இருக்குமே இல்லையா, அந்த உரசல் தான் நமக்கு சென்சேஷன். எந்த இடத்துல அந்த சென்சேஷன் அதிகமானாலும் அல்லது ஷார்ட் சர்க்யூட் ஆனாலும், ஏன்னா அது ஜீவகாந்த சக்தினால எங்கே ஆயிலும் போலாரிட்டி டிஸ்டர்பன்ஸ் வந்துடுதுன்னா அந்த இடத்துல ஷார்ட் சர்க்யூட் வரும், வலி. அதுவே நீடிச்சா வியாதி. அது இங்கே ஷார்ட் சர்க்யூட் வர்றது போய் கருமையத்திலேயே ஷார்ட் சர்க்யூட் வர்ற அளவுக்கு அதிகமாயிடுதுன்னா டெத். அப்போ இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்தலான்னு சொல்றேன். இந்த மாதிரி காந்த சக்தியை உணர்ந்து கொண்டா அது இல்லாத இடம் இல்லை, அது இல்லாத செயல் இல்லை. கை அப்படி தூக்குறேன்னு சொன்னா இந்த ஜீவகாந்த சக்தி உடல் முழுவதும் பரவி இருக்கிறது, ஒவ்வொரு செல்லும் இருக்கிறது. ஒவ்வொரு செல்லும் ஊக்கமாக நிமிர்ந்தாதான் கை வரும். அது மாதிரி எல்லா இயக்கங்களும் காந்த சக்தியினால்தான் நடைபெறுது என்பதை தெரிவித்துக் கொண்டு இதோட இது சுருக்கமாக இந்த நிகழ்ச்சியை, இந்த சொற்பொழிவை நிறைவு செய்கிறேன்.